வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கொடநாடு விவகாரத்தில் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை நாடே கவனித்துக் கொண்டிருக்கிறது. கொடநாட்டு பகுதி ஓரம் சாரம் கூட எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் போயிருக்க வாய்ப்பே இல்லை. குறிப்பாக திமுக அந்த பக்கம் போக வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கையில் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பரபரப்பான சூழலை எட்டிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில் திசை திருப்புவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபடுவதாக தெரிகிறது. திமுக அணி வலுவான அணி, கொள்கை கூட்டணி, மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்று வருகிறது என்பதை உணர்ந்த நிலையில் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் இப்படி கொடநாடு கொலை கொள்ளை போன்ற விவகாரங்களோடு திமுகவையும் முடிச்சு போட்டு பேச முயற்சிக்கிறார். உண்மை எது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சட்டமும் அதை விரைவில் அம்பலப்படுத்தும். காங்கிரஸ் மக்கள் செல்வாக்கை பெற்று வருகிறது. மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் வலுப்பெற்று வருகிறார்கள் என்பதைக் கண்டு அச்சப்பட்டிருக்கிறார் மோடி என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் எதிரணியை பற்றி, அதாவது காங்கிரஸ் தலைமையிலான அணியை பற்றி, தமிழகத்தில் அமைந்திருக்கிற திமுக தலைமையிலான அணியை பற்றி மிகவும் அச்சம் கொண்டிருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதை அவர் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்.